கோபத்தோட கோபத்தோட வீரத்தோட விவேகத்தோட அதாவது என்னுடைய கண்ணெல்லாம் பொறிவிருக்கிறது. நான் வேகத்தோட வந்து விடுது. நான் யார் உனக்கு தெரியுமா? ஐயோ சொன்னா தெரிஞ்சுக்கணும். நீங்க யாரு இவ்வளவு கோபத்தோட இருக்கீங்க? யாருங்க? கோபக்குறியோடு ஆங்கார கோபத்தோட இதற்காக வந்திருக்கிறேன். யாரு சொல்லு. அப்படியா? அந்த அவன் எழுத்த நவுத்த நான் யார் தெரியுமா? என் பேரோ ஈரேழு 16 உலகம். ஈரேழு 16 உலகம்னா மேலே மேலே என்னடா? இந்த மேல இந்த நாடகத்தை வச்சுன்னு மேலே ஆகாயம் என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கியா? நான் ஆகாய வாணி. ஜாக்கிரதை அதான் பயன்படுத்தி வச்சுக்க. மண்டைய மண்டை ஒடி யார வாத்து யார வாத்து ஐயோ மயில வாத்து ஐயோ மயில வாத்து பாட்டி புரச்சா அது சாமிடா பெரிய சமாச்சாரம். நான் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு தான் இந்த ஊன் கொட்டணும். நான் ஆகாய வாணியாக இருந்தாலும் நான் உலக பிளக்ஸ் முன்னாடி உலக பிரபஞ்சத்துல பாக்குற பக்கமெல்லாம் தண்ணி மையம். எந்த பக்கம் பார்த்தாலும் திக்கோ 4 திக்கு 4 திக்குல எந்த பக்கம் பார்க்கிறா ஒரே தனிமயமாக இருந்தாலும் அந்த நேரத்தில் ஒரு சின்ன துவாரம். அதனால பூமி ஆகாயமும் ஒரே மார்க்கமா இருந்தது. அப்ப என்ன செய்வாங்க? அந்த எலுமிச்சைக்கு எவ்வளவு துபார் இருக்கும்? நல்ல பயங்கரமான ருசியா இருக்கும். அதாவது சின்ன துபார் இருக்கும். அந்த துபாரத்தின் வழியாக ஓம் என்று சொல்லாத ஒரு வார்த்தை வந்து கொண்டிருந்தது. ஓம் என்று சொல்லாத. அப்ப இந்த உலக பிரபஞ்சத்துல ஒரு பெண்ணாகப்பட்ட அவதரித்தார். பெண்ணாக? ஆமா. சரிங்க. அந்த பெண்ணுதான் அதாவது சக்தி தேவி. ஓ சக்தி தேவி. ஆமா. அந்த அம்மாளுக்கு பிறகு அதாவது பிறந்த உடனே அதாவது வடதிசையை ஓடினாங்க. வடதிசையை ஓடும் பொழுது அதாவது வழிவிட்டு சமுத்திரம் தண்ணி செல்லவா அந்த சமுத்திரமே பயந்து கொண்டு அதாவது வடதிசையில எந்த பக்கம் பார்த்தோம் மரம் செடி கொடி மரம் மட்டை அத்தனை உற்பலமாச்சு. அது அப்பதான் பூமியை ஆகாயம் ஒரே மார்க்கமா செல்ல நான் ஆகாயமோடி. ஆமா. அதனாலதான் எனக்கு ஆகாயவாணி பேரு. சபாஷ். நீங்க ஆகாயவாணி. ஆமா. அம்மா இருந்தாலும் இவ்வளவு கோபத்தோட இருக்கிறீங்களே இருந்தாலும் ஏன் என்ன காரணம்? அதாவது எதற்காக இப்படி கோபத்தோட வீரத்தோட விவேகத்தோட காரணம் கேட்கிறியா? அதாவது கோபத்தோடு இருக்கக்கூடியவ இன்று தினமாக என்னை யாரோ நாடி வருவது ஓடி நொடி யார் தெரியுமா?
மல்லிகை முள்ளிகை கோதுமை அதான் என்று சொல்லப்பட்ட வளஜாத பசுமைகளை கைது வந்து பன்னீரால் பாதங்களை பட்ட ஆடையால் துடைத்து வளஜாதி புத்தகத்தை உங்கள் பாதத்தை குவிந்து இந்த நாரதனாக பட்டவன் தன்னுடைய பாதத்தை பணிந்தேன் பாட்டி கண்ணை பேரப்பிள்ளை நாரதா இவ்வளவு காலமா அதாவது இந்த ஆகாயத்துக்கு சரி ஈரேழு வரலாறு உனக்கு இருக்கிறது. சரி புகழ் மண்டலத்துல ஏறி அதாவது சுற்றி வருவது எல்லாம் எடுத்துக்கும். ஆமா இன்னைக்கு பாட்டி தன்னந்தனிமையில பார்க்கலாம்னு வந்து எதுக்காக பாட்டி எதற்காக உன்னை தன்னந்தனிமையாக உன்னை பார்க்க வந்து என்ன காரணம்? அதாவது இந்த மகள் வாகனம் ஏறி இந்த உலகத்தையே நான் சுத்தி வரும்போது சரி அதாவது நான் காணாத காட்சியே நான் கண்ணிலே கண்டேன் பாட்டி. பேரப்பிள்ளை பாட்டி அதாவது பார்க்காத காட்சி இவ்வளவு காலமா நான் பார்த்ததில்ல. அப்பேற்பட்ட காட்சி அப்பேற்பட்ட அநியாயத்தை நான் கண்ணார பார்த்தேன் பாட்டி. ஆமா நான் அநியாயத்தை எங்க பார்த்தேன்? ஈரேழு 16 உலகம் இருக்குல்ல, எந்த உலகத்துல பார்த்தேன்? இந்த பூலையிலே கண்டு வந்தேன். இந்த பூமியிலையா? நாரதா இந்த பூமியிலே இந்த உலகத்தை சுற்றி வரும் பொழுது சரி இந்த பூமியிலே என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்துச்சு? என்ன சொல்லிட்டு கொண்டிருந்தாங்க? தாயே பெத்த மகன் என்று பாராமல் முடிக்கு பெத்த மகனையே படுக்கைக்கு அழைக்கிறாள் ஒரு பாட்டி. ஒரு பெண்ணாகப்பட்டவன் இந்த பூலோகத்துல ஒரு அநியாயம் செய்து கொண்டிருக்கிறாரா? அநியாயம் செய்து கொண்டிருக்கிறாள் பாட்டி. பெத்த தாயின்னு பார்க்காம பாராமல் முடிக்கு அதான் தன்னுடைய மகனை படுக்கைக்கு இருக்கிறா பாட்டி. ஐயோ அழைக்கிறா பாட்டி. நாரதா இந்த பூலோகத்துல அவ்வளவு அட்டூழி எடுத்து கொடுக்கிறது, அவ்வளவு அட்டூழி நடந்து கொண்டிருக்கிறது. அது யாருமே கேட்க முடியலையா? யாருமே கேட்க முடியல. அந்த பூமாதேவியாகப்பட்ட சரி இந்த பூமாதேவி இதை கண்குளரா பார்த்து எதையுமே கண்டுக்காம எதையுமே கேட்காம நான் என்ற கருவத்துல பூமிலாவியாகப்பட்டவன் இதெல்லாம் வந்து கண்டுக்காம இருக்கிறான். பூமாதேவி நானே உலகில் பெரிது சரி அப்படின்ற அகம் கொண்டு இப்பேற்பட்ட அநியாயத்தை என்ன செய்யற மாதிரி அதான் அந்த பூலோகத்துல அநியாய அட்டூழி நடக்குது இல்ல, இவரை போய் தண்டிக்க போறேன். அந்த பூமாதேவி அவன் நான் என்ற கருவத்தால இருந்தாலும் பரவாயில்ல, அவளை போய் நான் கேட்பேன், நாயத்துக்கு ஒட்டு விட்டால் பாப்பேன். இல்ல என்ன நான் பூமி என்ன செய்யப்பா போயிட்டு வருகிறேன். இருப்பா, அதனால யாரோட நானே போய் பார்த்து
ஆமா உன்னை சாதத்திற்கு சரி உன் தந்தையாகப்பட்ட ஆ, இந்த பூமாதேவி கோடான கோடி நமஸ்காரம் செய்கின்றேன். அக்கா அதாவது போனால கூட நன்றியா அப்புறமா இருக்கட்டும் இந்த பூமாதேவிக்கு நீதான அதிபதி ஆமா, இந்த பூமி காக்கிறது என்னுடைய வேலை. ஆமா இந்த பூமியில அதாவது இப்படி எல்லாம் செய்து கொடுக்கிறாங்களே இதெல்லாம் நியாயமா தெரியுதா உனக்கு அக்கா, ஆ, ஆகாயத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன். சரி அதனால வந்த வேலையை மட்டும் பாரு. இந்த பூமியில என்ன நடக்குது, என்ன செய்யறாங்க, சரி இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை. தங்கா நான் சொல்வதை கேளு இப்ப நாடாளக்கூடிய மன்னன் இருந்தா அந்த மன்னனுக்கு என்ன வேலை அதான் நாட்டினுடைய குடிமக்கள்லாம் என்ன செய்து கொடுக்கிறாங்க அப்படின்னு கவனிக்கக்கூடிய வேலை நாட்டினுடைய மன்னனுக்கு அந்த நாட்டினுடைய மன்னர்களே இந்த பூமியில தான் இருக்கிறாங்க அவங்களே போட வந்து அப்படியெல்லாம் நீதியோட வாழ்றாங்க நீ ஒரு அதாவது பூமி தேவியாக இருந்து என்ன பண்ணுறதுதான் தண்ணி கொண்டு வந்து இந்த பூமியில அந்த மன்னர்கள் கூட சரிவர ஆட்சி செய்யறாங்க ஆனா நீ பூமாதேவியாக இருந்து நீ சரிவர எதையுமே கண்டுக்காம இதெல்லாம் நியாயமா தெரியுது அவளுக்கு அக்கா நீ கூட பிறந்த அக்கா என்னோட மரியாதை வச்சு பேசிட்டு இருக்கிறேன். நான் உன்னிட சண்டைக்கு வரல வந்த வழியை விட்டு வந்தையா, உன் தங்கையனுடைய நலத்தை விசாரித்தாயா, நீ செல்வதுதான் உன்னுடைய வேலை. எங்க தங்கையை பத்தி 4 பேரும் புகழ்ந்து பேசணும் அதான் என் தங்கையை பற்றி 4 பேர் என்னப்பா கொரோனா ஊர்ல கேள்வி அதனால இந்த பூலோகத்துல அதாவது ஒரு மாநிலாகப்பட்டவன் அதாவது பெத்த தாய் தன்னுடைய பிள்ளையை படுக்கைக்கு அழைக்கிறாளாம் இதெல்லாம் நீ கண்டுக்காம நீ இருக்கிற ஏதா நியாயமா தெரியுது உனக்கு அடியே, என் நாட்டுல அக்கிரமம் நடக்கும், அநியாயம் நடக்கும், எது வேணாலும் நடக்கலாம். அது என்னுடைய உரிமை. நானே சம்மதிக்கும் போது உன்னுடைய நாட்டுக்கு நான் வந்தனா, உன் நாட்டுல என்ன நடக்குது நான் கேட்டனா, உன்னை பத்தி ஏதாவது விசாரித்தானா, வந்தையா, வந்த வேலையை பார்த்து விட்டு வராத வழியில போக வேண்டும். எல்லாம் பேச்சுனா வேலைக்கே இத வாஸ்தவமா சொன்னக்கூடிய வார்த்தை கேட்டா நம்ம சொன்னாலும் சொன்னா ஆகாது. ஆனா நம்ம செவரங்கால சங்கு போல் நினைக்கிறவ அடியே உனக்கு மறுபடியும் எச்சரிக்கிறேன் ஆனா நம்ம வந்து இப்படி எல்லாம் செய்து விளைச்சிக்க நம்ம 4 பேர் 4 விதமா பேசுவாங்க ஏண்டி, நீ ஒரு பொம்பளை, நீ அங்க இருந்து என்கிட்ட நாய் கேட்கறது வந்துட்டேன். தேவையா அதான் அக்கா என்று சொல்லி மரியாதை இல்லாம தங்கையாகப்பட்ட நீ பேசி உனக்கு அக்கான்னு மரியாதை கொடுத்தேன். என் நாட்டுல நடக்கிறத கேட்கறதுக்கு நீ யாரு? நான் யாரா ஏய் என்ன அதாவது அக்கான்னு தெரியாமல் இந்த கேவலம் நடத்தில சும்மா விடுவதை போறது கிடையாது உன்னுடைய நாட்டை விட்டு வந்து என்னுடைய நாட்டிலே என்னையை எதிர்த்து பேசுறியா? நான் உன்னை என்ன செய்ய தெரியுமா?
செய்யற மாதிரி மானப்பக்கம் செய்து 4 பேர் கேவலமா பேசுற மாதிரி நாளை துப்புற மாதிரி ஏண்டி என்னடி ஏண்டி இல்ல நீ எல்லாம் ஒரு பொம்பளை நீ நான் முன்னாடி மூக்கு மழை வச்சுக்கிட்டு எந்த நாயகம் வந்திருக்கிறியா நீ உன்னை என்ன தெரியுமா செய்ய போறேன் அதாவது வாழ்க்கையில நீ என்னைக்குமே மறக்க முடியாத காரியத்தை நீ வந்து என்னுடைய நாட்டுல வந்து எனக்கு நீ இங்க பாரு சத்தியில கோழி காமிக்காத மரியாதையாக நான் அந்த வழி விட்டு வராத வழியில ஓடிவிடு அதுதான் உனக்கு நல்லது ஒரு பொம்பளை யாடி கேவடியாண்டி இந்த பூலோகத்து மக்கள் எல்லாம் நீயே இப்படி இருந்தா பூலோகத்து மக்கள் எல்லாம் கேவலமா பேசுவாங்கல்ல அவங்க என்னென்ன தவறு எல்லாம் செய்வாங்க கேவடியா நான் சொல்றதை கேளு என்னுடைய நாட்டுல பெத்த பையன்கிட்ட அம்மா அப்பாவா பெத்த பிள்ளைகிட்ட அப்பா போவா யாரு வேணாலும் என்ன வேலை செய்வாங்க எப்பேற்பட்டது தெரியுமா மானகண்ட தேவடியாவ அதாவது தேவர் சபை ஒரு மாதத்துக்கு ஒரு நாளைக்கு கூடும் அந்த தேவர் சபையில இந்த மானகண்ட சிரிக்கி இந்த பூமாதேவி என்ன பண்ணா அல்ல தேவாதி தேவர்கள் சித்தர்கள் பத்தர்கள் சோங்கி சொங்குமான் ஆண்டி அரசு அத்தனை பேர் பேச மாட்டேங்க அதனால எல்லாம் ஒவ்வொரு பொருளையும் சொல்லுவாங்க தேவகோமான் தேவேந்திரன் கிட்ட அப்ப அதாவது மழை பொழியக்கூடிய வர்ண பகவான் இருக்கிறாள்ல அந்த வர்ண பகவான அப்ப இந்த தேவடி என்ன பண்ண தெரியுமா அந்த வர்ண பகவானை பார்த்து அங்கேயே காதல் நீல பண்றாங்க காதலிக்கிறாங்க நிறுத்தி முன்ன அப்ப அதான் தேவர் சபையே ஒரே கடையாக இருக்கிறது இவர் முந்தாடி சீல அதான் மாரபரிச சீல அதான் விலகி விட்டது காத்துல கீழே விழுந்து போச்சு ஆமா அப்ப இவருடைய சலங்கோடு தெரியாதபடிக்கு இந்த தேவடியா அந்த பூமாதேவி அப்ப வந்து அவனோட காதல் நீல பண்ணிட்டு அப்பதான் சொன்னாங்க தேவர்கள் இதை கவனித்து பார்த்த உடனே அதான் மலைப்பொழிய கூடிய வர்ண பகவானும் இந்த தேவடியால் இப்படி எல்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்களே இப்பேற்பட்ட ஒரு புனிதமான இந்த தேவசபையில இந்த தேவகோமானுக்கு இனி வந்து கேவலமா பேசுவாங்க அதனால இன்று முதல் நீ பூலோகத்துல போய் ஒரு பெண்ணா பிற அப்படின்னு சொல்லி தேவடியாளுக்கு சாபத்து கொடுத்தா யாரு தேவர்கள் எல்லாம் சேர்ந்து ஏண்டி நீ வந்து அப்பயே அடுத்த மேல பார்த்து ஆசைப்பட்ட பூமியில இருக்கிற என்ன பண்ணுவாங்க அவங்க தாய் டீமாவா அத்த பிள்ளை டீமாவா அதாவது அக்கா டீமாவா அம்மா டீமாவா ஏண்டி நீ ஒழுக்கமா தான் நீ ஒழுக்கமா இந்த தேவடியா அங்க இருந்து நாய் சொல்ல இங்க வந்துட்டான் சீமத்து இருக்கிற சந்தையில பேணு கடிக்கிற குண்டையில அங்க மாரி கல்லா புடிங்க
இல்ல நான் உன்னை சும்மா விடுவேனா என்ன செய்ய போறது என்னமா செய்ய போற விடுங்க இந்த சண்டாளிய அவன் அந்த பூலோகத்துல இனிமே இவ்வளவு வாழவே கூடாது என்ன பண்ணுவ? இவன் வாழ்ந்தாரு வச்சுக்க அதான் பூலோகம் நாஸ்தி ஆயிடும் என்னடி செய்வ உன்னை கொல்வதற்கு இப்படி படைப்பால ஒரு அசுரை பிறக்க வச்சு உன்னை ஆக்கையா கிழிச்சு எரியில் வச்சுக்க உனக்கு தாத்தி நீதா ஒரு பாலகட பரமாடி நான் சும்மா இருக்கிறவளா அடியே தொண்டாளி நீ பிறக்க வைப்பதற்கு முன்பாக என்னுடைய சக்தியை வைத்து என்னுடைய படைப்பால ஒரு அசுரனை பிறக்க வைத்து உன் அகத்தை அடக்கவில்லை என்றால் என்னுடைய பேர் இந்த மாதிரிதான் அவனும் இருப்பான் நல்லவளா வந்து படிச்சா நல்லதா வரும் உன்னை போல ஒரு கேவலம் கெட்டவன் மானம் கெட்டவன் மரியாதை கெட்டவன் பொம்பளை ஆடி தேவையா ஆறு மானம் கட்டவன் ஈனம் கட்டவன் சொல்றிய ஒரு நாளாவது உன்னுடைய ஆகாய லோகத்துக்கு வந்திருப்பனா உங்ககிட்ட ஏதாவது நாயத்தை கேட்டிருப்பனா இல்ல உங்ககிட்ட நாயத்தை சொன்னா என் பூலோகத்துல இப்படி நடக்குதுன்னு சொன்னா எதுக்கு நீ தேவையா மனசு வச்சா தான் ஆகாயத்துல இருந்து பூமிக்கு மழை பெய்யும் அதாவது சோலைவனமா இருக்கக்கூடியது பாலைவனமா எல்லாம் வறண்ட பூமியா இருக்கும் மனசு வச்சாதான் அந்த பாலைவனமாக அதாவது பாலைவன பிரதேசம் அதாவது சோலைவனமா கவுத்து குலுங்கி அப்படி ஒரு சிறப்பாக இருந்து என் மனசு வைக்கின்றாங்க அதனால தாண்டி ஆணவத்தில் அடிக்கிற தாங்கிற கர்வத்தில் அடிக்கிற தேவையா மனசு வைக்கல வச்சுக்க பூமியாகப்பட்டது அக்னி போல இருந்து நெருப்பா எரிஞ்சு ஜாக்கிரதை இந்த உலகத்திலே இருக்கிற மக்களை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று படைப்பாளர் பிறந்த பாலகன உன்னை ஆக்கிய கிழித்து உன்னை ஆகாய பார்க்கவா யாரு கிழிக்கிறாங்கன்னு பார்க்கலாம்